Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். நேரம் மற்றும் வேலை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃப்ரெண்ட், பிடிஎஃப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஆப்லேயும் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்கன்னா குரூப் 4 கிளாஸ் ஃபோல்டர் போட்டு வச்சிருப்பாங்க. இது வரையும் நடந்தது எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து ஓகேவா? மேக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுல எதுவும் டவுட் இல்லை? நோ டவுட், போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட், ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரையும் பேசிக்கானது என்னன்னா எல்சிஎம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இருக்கிறதுலே பெரிய நம்பர், அந்த பெரிய நம்பர் வந்து மிச்சம் இருக்கிற நம்பர்லாம் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும், வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ 2 4க்கு எல்சிஎம் கணம்னா 4 வந்து பெரிய நம்பர், அதில் 2 டிவைட் ஆகும்னு ஆகும். அப்போ 4 தான் எல்சிஎம் அப்படி பார்க்குறோம். 2 4 6 12ன்னு இருக்கு. இப்போ இதுல பெரிய நம்பர் எது அப்படின்னா வந்து சரி 2 4 6ன்னு இருக்கு. இதுல பெரிய நம்பர் எதுனா 6. 6ஆல வந்து 6ல 4 போகுமானா போகாது. சரி 4 வந்து 6க்குள்ள போகுமானா போகாது. 2 வந்து டிவைட் பண்ண முடியுமானா டிவைட் ஆகும். அப்ப நம்ம 6ஆல டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா அப்ப 6ஓட மடங்குனா 12. 12 வச்சுட்டீங்கன்னா 4ஆல போய் வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா 3 வாட்டி போகும். 2ஆல வகுத்தீங்கன்னா 6 வாட்டி போகும். அப்ப வகுக்க முடியுது. அப்படி வகுத்து முடிஞ்சுன்னா 12 தான் வந்து அதனுடைய எல்சிஎம் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி 2 16 32 இருக்கு. இப்ப நம்ம 48 இருக்கு. இப்ப பார்க்கும்போது இது எல்லாமே டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 32 48ஆல போய் 48ல வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 48 தான் பெரிய நம்பர். அப்ப 96 போட்டுறோம். 96 போடும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்ப 96 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 32ஆல டிவைட் ஆகும். 32 எடுத்துட்டு போய் 96ல டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ண முடியும். பண்ணீங்கன்னா 3 × 32 போட்டீங்கன்னா 96ன்னு வரும். அது 16 வந்து டிவைட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 டிவைட் ஆயிடுச்சுன்னா 16 கண்டிப்பா டிவைட் ஆகும். அதே இரட்டைப்படை எண் அப்படின்னும் போது 2ஆலும் டிவைட் ஆகும். அப்ப நமக்கு என்னன்னா 96 தான் எல்சிஎம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய மடங்கு அப்படின்னு நம்ம போட்டு எல்சிஎம். இது எல்சிஎம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த ஆட்கள் நாட்கள் மணி பை வேலை அப்படின்றது இப்ப நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட போறோம். இது போன வியாழக்கிழமை நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணல. ஆனா இந்த ஃபார்முலா நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து சோ ஆட்கள் நாட்கள் மணி பை வேலை அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். 2 பக்கம் கம்பேர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு அடுத்து யூனிட் மெத்தட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த மெத்தட் தான் ஷார்ட் கட்னு சொல்லி கொடுத்தேன். வந்து சோ இப்போ என்னன்னா இப்போ ஏ 4 நாள் வேலை பார்க்கறாங்க, பி 12 நாள் வேலை பார்க்கறாங்க. சோ அப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ 4 நாள் வேலை பார்க்கறாரு அப்படின்னும் போது ஏ 4 நாள், பி 12 நாள். இப்ப ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா 12 தான் பெரிய நம்பர். அப்ப 12ல வந்து 4 வந்து 4 வச்சு டிவைட் பண்ண முடியுமானா போகும். அப்ப 4 வந்து 12ல வந்து போகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 12 வந்து எல்சிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப 12 யூனிட் வந்து வேலை பார்க்கணும் மொத்தமா. வந்து ரெண்டுத்துக்கு பொதுவா நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 12 யூனிட்னா ஏ வந்து ஒரு 4 நாள்ல வேலையை முடிப்பாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வேலையை பார்ப்பாருன்னா 3 யூனிட் பார்ப்பாரு. ஒரு நாளைக்கு 3 யூனிட் பார்த்தாருன்னா 4 நாள்ல 12 யூனிட் முடிச்சிருவாரு. அதே பி வந்து 12 நாள் வேலை பார்த்து வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆனா வேலை என்ன, 12 யூனிட் வந்து ஒர்க் வந்து பண்ணணும். வந்து நம்ம எக்ஸாமுக்கு ரீட் பண்றது கூட நினைச்சுக்க வேண்டியதான். அப்ப 12 யூனிட் ரீட் பண்றது அப்படின்றது பிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னா 12 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட் தான் கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப ஏ பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து 3 யூனிட் வேலை பார்ப்பாரு, பி வந்து 1 யூனிட் வேலை பார்ப்பாரு. 2 பேரும் சேர்ந்தா 4 யூனிட். அப்ப அந்த 4 யூனிட் வந்து 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. தனியா வேலை பார்க்கும்போது ஏ 4 நாளும் பி 12 நாள் ஆகும். ஆனா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 3 தினங்களை முடிப்பாங்க. அதான் 12/4 போட்டு 3 அப்படின்னு போட்டுருக்கும். இதுதான் நம்ம சொல்லி கொடுத்தது. இதுதான் ஷார்ட்கட். வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா வந்து கணக்குக்கு போவோம். எத்தனை கணக்கு சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6 சம்ஸ் சால்வ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். 9th பேஜ்ல இருந்து இருக்கு. நம்ம 6 கணக்கு சால்வ் பண்ணியிருந்தோம். இப்ப 7வது கணக்கு ஆன்சர் பண்ணுங்க. வந்து நான் சாட்ல அப்படியே பார்த்துட்டு நீங்க என்ன ஆன்சர் போடுறீங்களோ அதுக்கான இதை வந்து நான் சொல்றேன். ஆன்சர் வந்துருச்சா? ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களும், பி ஆனவர் தனியே 15 நாட்களும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்ட எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவு அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் போலாமா? இப்ப ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 10 நாள் வேலை பார்க்கிறார். பி என்பவர் என்ன பண்றாருன்னா 15 நாட்கள் வேலை பார்க்கிறார். ஓகேவா? அப்ப வேலை பார்க்கறாங்கன்னு பாக்குறோம். இப்ப 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 15 தான் பெரிய நம்பர். 15ல 10 போகாது.
அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த மடங்குனா 30 30 வந்து டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். அப்ப 30 யூனிட் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடியது அப்படி சொல்லி பார்க்குறோம், அந்த வேலையை எப்படி பார்க்குறோம். அப்ப 30 யூனிட்ஸ் அப்படின்றது நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது அப்படி பார்க்குறோம். சரி, அப்ப ஏ வந்து 10 நாள்ல ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றாரு, பி வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்ல ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்றாரு. யூனிட் ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா 30 யூனிட் அப்படி சொல்லி பார்க்குறோம். 30 யூனிட்டா மொத்த வேலை வந்து. அப்ப 30 யூனிட் அப்படின்னும் போது ஏ வந்து ஒரு நாளைக்கு இது வந்து 10 days, பி வந்து 15 days. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 யூனிட். அப்பதான் 3 நாள் முடிக்க முடியும். பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 யூனிட். அப்பதான் என்னன்னா 15 நாள் வந்து 30 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு யூனிட்னா 5 யூனிட் அப்படி பார்க்குறோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 யூனிட். எஸ், அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய தொகை கேட்கறாங்க. அப்ப மொத்த யூனிட் வந்து 30 யூனிட். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தா 5 யூனிட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 லட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து 5ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா மொத்தம் 5 யூனிட் இவங்க சேர்ந்து வேலை பார்த்தானா. அப்ப ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து 3:2 கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்னா 2 லட்சம் இருக்கு அந்த. எஸ், கரெக்ட். அந்த யார் ஆன்சர் பண்ணி, நவீன்குமார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ 2 லட்சம் அப்படின்றது இருக்கு, டிவைடட் பை 5 போடுறோம். அப்படி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 40,000 கிடைக்கும். 40,000 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட வேலை வந்து நம்ம ரேஷியோ கூட வச்சுக்கலாம் வந்து. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பிரிக்கணும், 30 எத்தனை நாள் ஒர்க் பண்ணாலும் சரிதான், பிரிக்கணும் அப்படின்னா வந்து 40,000 அப்படின்னு நம்ம கிடைக்கும். அப்ப இந்த 40,000 வந்து நம்ம என்ன பண்ணோம், 3 × 40,000 நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அதுதான் ஏவோட பங்கு. அதே 2 × 40,000 போட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து பியோட பங்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்படி போடும்போது 3 × 40,000 போட்டீங்கன்னா 1,20,000 அப்படின்னு வரும் இந்த. ஸோ அதே வந்து பியோடது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 80,000 வரும் இந்த. ஸோ அப்போ நமக்கு ஏ தான் கேட்குறாங்க, 1,20,000 தான் நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இதுதான் ஷார்ட்டான மெத்தட். இந்த ஷார்ட்கட்ல போட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட். அடுத்து 8th சம் இந்த எக்ஸ் ஒய் அண்ட் Z can do a piece of work. X, Y மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6, 10 நாட்களில் முடிப்பார். மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 36,000 வழங்கப்படும் எனில் XYZ தனித்தனியே பங்குகள் என்ன அப்படின்றதான் வந்து கேள்வியா கேட்கறாங்க. எஸ், ரமேஷ் வந்து கரெக்ட். ஜெனி, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வேலை பார்க்கறாங்க. எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க பாருங்க. X வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா 4 நாட்கள் முடிக்கிறார், 4 days வந்து. Y அப்படின்றவர் வந்து 6 days முடிக்கிறார் வந்து. Z அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 10 நாட்கள் முடிக்கிறார் வந்து. சோ இப்போ 3 பேருமே தனித்தனியா வேலை பார்க்கும்போது இத்தனை நாள் ஆகுது. 31,000 கொடுக்குறாங்க. 3 பேருக்கு பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வந்து. இப்ப சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிட்டாங்கன்னா பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ எல்சிஎம் 10 தான் பெரிய நம்பர். 10ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 10 6 வந்து 10ல டிவைட் பண்ணினா போகாது வந்து பாத்தீங்கன்னா. சோ அதாவது டிவைட் பண்ண முடியாது. அப்ப அதனுடைய மடங்கு அப்படின்னு பார்க்கும்போது காமன் ஃபேக்டர் தான் எடுக்கணும். அப்ப 20 பாக்குறோம். 20 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது 6ஆல டிவைட் பண்ண முடியாது வந்து, மீதி வரும் நமக்கு. 30னா டிவைட் ஆகும். அப்ப 30 அப்படி நம்ம போட்டோம்னா 30 யூனிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இவங்க பார்க்கக்கூடிய வேலை அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அதுக்கு அடுத்து அது 30 யூனிட். இப்ப 4 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 30 கூட வராது, ஏன்னா 4ஆல டிவைட் ஆகாது. சாரி சார். அப்ப 40 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 40 டிவைட் ஆகாது. 50 அப்படின்னு எடுத்துட்டா 6ஆல டிவைட் பண்ண முடியாது. 60 எடுத்துக்கிட்டாதான் டிவைட் ஆகும். அப்ப 60 யூனிட் போட்டாதான் நான் என்னது டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ 60 யூனிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேலை. அதில் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அப்படின்னா வந்து 15 யூனிட் வந்து வேலை பார்ப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 யூனிட் பார்த்தா 4 நாள்ல வந்து 60 யூனிட் வந்து. அதே ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 யூனிட் வேலை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் 6 நாள்ல வந்து 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே வந்து Z அப்படின்றது ஒரு நாளைக்கு வந்து 6 யூனிட் வேலை பார்த்தா 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, 60 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வேலை பார்க்கறது இதுதான். இப்ப இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு நாள்ல இவங்க வேலை பார்க்கறது எவ்வளவு அப்படின்னா 31 யூனிட் வேலை பார்க்கறாங்க. அப்ப 31 யூனிட் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னா ரேஷியோ நம்ம பிரிக்கிறது இதே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் கொடுத்தது எவ்வளவு, 31,000 கொடுத்துருக்காங்க. அப்ப 31,000 வந்து டிவைட் பை இந்த 31 நான் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1000 கிடைக்கும். இப்போ இந்த 1000 நான் என்ன பண்றேன்னா அப்படியே எடுத்துட்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ 15 யூனிட் வேலை பார்த்தார்ல, அவருக்கு 1000 மல்டிபிள் பண்ணினா 15,000 அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பணம் வந்து பாத்தீங்கன்னா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் வேலை பார்த்தவருக்கு 1000 ரூபாய் நான் மல்டிபிள் பண்றேன். அப்ப கிடைக்கக்கூடியது 10,000 அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து அதே 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் 60 யூனிட், அப்ப 60,000 வந்து பார்க்குறோம். ஸோ அப்ப XYZ அப்படின்னு பார்க்கும்போது 15,000 10,000 அதுக்கப்புறம் 60,000 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. மாத்தி சொல்லிட்டேன்னா சரி, யூனிட் பால மாத்தி. ஓகே, யூனிட் 6 யூனிட் சரி. அப்ப 6 யூனிட் அப்படின்னும் போது 6 × 1000 போட்டா 6000 வந்து. ஸோ அப்ப 6000 அப்படின்றது யாருக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 31,000
வந்து அப்போ 6000 அப்படின்னு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z. ஓகே. ஸோ அப்போ 15000 10,000 6000 அப்படின்னு பார்க்குறோம். ஆன்சர் என்னப்பா அப்படின்னா டி அப்படி சொல்லி பார்க்குறோம். போட்டிங்க. எஸ் வந்து யாரு நவீன்குமார் போட்டுட்டீங்க, ஜெனி போட்டுட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதான் அதுக்கான ஆன்சர் வந்து. அடுத்த கொஸ்டின் வந்து 5 நபர்கள் அந்த 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாள்ல முடிப்பார்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அந்த கணக்கில் வரும் வந்து. இப்போ 5 நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 5 நபர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஆட்கள் போட்டாச்சு. 5 வேலைகள் 5 வேலை வந்து கீழே தான் வரணும் வந்து. எப்பவுமே ஆட்கள் நாட்கள் மணி கீழே வந்து வேலை வரணும் வந்து. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஆட்கள் நாட்கள் மணி கீழே வந்து வேலை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ நாட்கள் எவ்வளோப்பானா 5 நாட்கள் போட்டாச்சு வந்து. கீழே வந்து என்ன பண்ணா 5 வேலைகள் சொல்லியாச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இந்த பக்கம் என்ன பண்ணா 50 நபர்கள் எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு வேலைகள்னா 50 வேலைகள். அப்ப கீழே போட்டாச்சு. இப்ப கேன்சல் பண்ணணும் வந்து. இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இந்த 50க்கு இந்த 50 போயிடும், இந்த 5க்கு இந்த 5 போயிடும், ஸ்ட்ரெயிட்டா 5 ஆன்சர் வந்து 5. ஸோ 50 பேர் சேர்ந்து அந்த 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்கள் முடிக்கிறாங்க அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்றத கேள்வி. இப்போ 5 பேர் 5 வேலையை 5 நாள்ல வந்து முடிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப அதே 5 பேர் வராங்க அப்படின் போது 50 வேலைகள் வந்ததுன்னா நம்ம நம்பர் மாறும். அதே நாள் தான் ஆகும், 5 நாள் தான் ஆகும். ஏன்னா 50 நபர்கள் ஆயிட்டாங்க, 50 வேலைகள் ஆயிடுச்சு வந்து. அப்ப எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 5 நாட்கள் தான் முடிப்பாங்க. லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எஸ் ரமேஷ் வந்து ஜெனி நவீன்குமார் கரெக்ட் வந்து 9வது கணக்கு. அடுத்து 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 48 ஆண்கள் ஒரு வேலையை 4 ஒன்று இருக்கு. 48 ஆண்கள் இருக்காங்க. ஓகே போட்டாச்சு. ஒரு வேலை சொல்லிட்டாங்க, அதனால கீழே 1 போட்டுறேன் வந்து. 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பார். நாட்கள்னா 24, மணி வந்து 7. நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஆட்கள் நாட்கள் மணி பை வேலை அப்படி சொல்லி போட்டுக்கணும் வந்து. அப்ப போட்டாச்சு வந்து. அது என்ன முடிப்பார் எனில் 28 ஆண்கள் வந்து 28 ஆண்கள் அதே வேலையை சொல்லிட்டாங்க. அப்ப 1 கீழே போட்டுற வேண்டியதான் வந்து. 4 ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் இப்ப எக்ஸ் தெரியல, நாட்கள் தெரியல, அதனால எக்ஸ் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, அதனால 8 போட்டாச்சு. எத்தனை நாட்கள் முடிப்பாங்க எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 7 அடிப்போமா, 7 28 அடிச்சுன்னா 4 வாட்டி போக்கும் வந்து. அடுத்து 8ஐயும் இந்த 24 அடிச்சீங்க அப்படின்னா 3 வாட்டி போக்கும். கரெக்டா? அடுத்து இந்த 4 எடுத்துட்டு போய் 48 அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 12 வாட்டி போகும் வந்து. 12 × 3 36 அப்படின்னு பார்க்கணும். 36 = எக்ஸ் வந்து. ஸோ அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா எக்ஸ் 36 நாட்கள் முடிப்பாங்க பார்க்குறோம். எஸ் ஜெனி நவீன்குமார் கரெக்ட் ஃப்ரெண்ட். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு சோப்பு தொழிற்சாலை தொழிற்சாலை 4 ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 960 சோப்புகளை தயாரிக்கிறது. 4 ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? கூடுதலா 3 மணி நேரம் அப்படின்னா என்னது? 9 மணி நேரம் நம்ம மாத்திக்கணும். நல்லா கவனமா போடணும், தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அப்ப என்னன்னா ஒரு சோப்பு தொழிற்சாலை 4 ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்கள்ல 6 நாட்கள் போட்டாச்சு. என்னது எத்தனை சோப்பு தயாரிக்கிறாங்க? அப்ப கீழே வந்துடணும். சோப்பு தயாரிக்கிறது கீழே கொண்டு வந்துடணும். எவ்வளவு அப்படின்னா 9,600 சோப்பு வந்து 9,600 சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி கீழே போட்டுலாம். ஈக்குவல் டு வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா 3 மணி நேரம் கூடுதலா வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப 3 மணி நேரம் கூடுதலானா எக்ஸ் வந்து எத்தனை நாளும் தெரியாது. இன்ட்டு 6 + 3 அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது 9ன்னு வரும். இது எப்படி வந்துச்சுன்னா 6 + 3ன்னு போடணும். கீழே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சோப்பு தயாரிக்கும்? 14,400 சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்ப இங்க பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும்னா ஸ்கொயர் தெரியணும். தெரிஞ்சதுன்னா கரெக்டா போட்டலாம். இப்ப பாருங்க, இப்ப எப்படி கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணிடுறோம். இப்ப 12 × 12 தான் 144 வந்து. கரெக்டா? அப்ப 12 வாட்டி போகுமா வந்து. இங்க வந்து பாத்தீங்கன்னா 12ஆல அடிச்சீங்கன்னா 8 வாட்டி போகும். 12 × 8 96ன்னு வரும் வந்து. ஓகேவா? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல 12 இருக்கு, கீழே இங்க 4ஆல் அடிப்போம், 2 வாட்டி போகும். இங்க 4ஆல் அடிச்சீங்கன்னா 3 வாட்டி போகும். இப்ப இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு நம்ம மேல அடிச்சீங்க அப்படின்னா 3 வாட்டி போகும். கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, அங்க 6 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3ஆல் இதை அடிச்சீங்கன்னா 2 வாட்டி போகும். இதை திருப்பி அடிச்சீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கு 15 நாட்கள் அப்படி சொல்லி பாக்குறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 15 நாட்கள் அப்படி சொல்லி பாக்குறோம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த 3 மணி நேரம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் வந்து. அதனால உங்களுக்கு மாறி வருதா? 36 வராது. நல்ல கவனமா போடுங்க. 15 × 6 போட்டீங்களா? எவ்வளவு 4 எவ்வளவு மணி போட்டாச்சு. மேல கீழே எத்தனை சோப்புன்னு போட்டாச்சா? ஜெனி கரெக்டா ஆன்சர் வந்துச்சா? 15.
இங்க பக்கம் என்ன பண்றோம் 3 மணி நேரம் கூடுதலா வேலை பார்க்கறாங்க. பார்த்து எத்தனை நாள் தெரியாது. ஆனா 14,400 சோப்பு தயாரிக்கிறாங்க. எஸ் வந்து அப்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 15 நாட்கள் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? திருப்பி ஒரு வாட்டி போட்டு பாருங்க, கண்டிப்பா அதுதான் ஒரு ஆன்சர். அடுத்து ஃப்ரெண்ட் வந்து 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்த எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப பாய் வந்து பாத்தீங்கன்னா 80 மீட்டர் நீளம் சொல்லிட்டு அப்ப வேலை செஞ்ச வேலை வந்து 80 மீட்டர், அது கீழே போட்டுடலாம். 6 ஆண்கள் மேல போட்டுடலாம். எத்தனை நாட்கள்? 15 நாட்கள், அது மேல போட்டுடலாம். ஈக்குவல் டு அது 256 மீட்டர்னா செஞ்ச வேலை, அதனால கீழே போடுறோம். வேலை எப்பவுமே கீழே தான் போடணும் வந்து பாய். அப்ப 16 ஆண்கள் அப்படின்னு பாக்குறோம். ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல போட்டுடலாம். எத்தனை நாட்கள் அதான் தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம் வந்து. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் தெரியணும். 16 × 16 256 அந்த தெரிஞ்சா நம்ம டக்குன்னு போட்டுடலாம். அப்ப 16 அடிக்கணும் 16 ஸ்கொயர் கியூப் மனப்பாடம் பண்ணிடணும். அப்படி போட்டதான் 36 தான் வருதா? திருப்பி நான் கேன்சல் பண்ணி காமிக்கிறேன் போன சம்முக்கு. இப்ப 15 6 960 2 சைபர் 2 சைபர் போயிடும் ஃப்ரெண்ட் வந்து போயிடுமா? 144 இருக்கு, இங்க 96 இருக்கு வந்து கரெக்டா? அடுத்த ஸ்டெப் வந்து போடுறேன். 15 6 96 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 9 பை 17,144 தான் வரும். இப்ப 12 12 எவ்வளவு தப்பா சொல்றேன்னா 12 12 144 தானே ஃப்ரெண்டு. 12ஆல் அடிக்கிறேன், இங்க 12ஆல் அடிக்கிறேன். அடிச்சா 12 × 8ன்னு போடுங்க. எவ்வளவு வரும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? இல்லையே, 12 × 8 போட்டீங்கன்னா 96 தான் வரும் வந்து. ஸோ அப்போ 12 × 8 வரும். கரெக்ட். ஓகே 8 அதே தான் இங்க போட்டிருக்கோம். 8 8ஆல் அடிச்சாச்சு. இப்போ நமக்கு மீதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 12 இங்க 8 மேல 6 இங்க 9ன்னு இருக்கு. இப்போ இந்த 9 வந்து 3 வாட்டி போகுமா? 3ஆல் அடிச்சா அதே 3ஆல் அடிச்சா 4 வாட்டி போகுமா? இந்த 4 எடுத்துட்டு வந்து 8 அடிச்சா 2 வாட்டி போகுமா? இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு 6 அடிக்கிறேன் 3 வாட்டி போகுமா? இப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணா மீதி 15 தானே இருக்கு. அப்போ x = 15 தானே. இதுக்கு முன்னாடி சம்மா சாரி ஃப்ரெண்ட் 36. ஓகே 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 அதுக்கு முன்னாடி சம். ஓகே ஓகே சரி. இப்போ இந்த சம்முக்கு வந்து என்ன ஆன்சர் வந்துச்சு போட்டீங்கன்னா 12வது சம்முக்கு. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ 12th சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணீங்கன்னா 16 16 போச்சா? இப்போ இங்கே 8ஆல் அடிச்சிங்கன்னா என்னது 2 வாட்டி போகுமா? இங்கே 8ஆல் அடிச்சிங்கன்னா 10 வாட்டி போகுமா? திருப்பி அடிங்க, அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? அப்படியே கூட அடிக்கலாம். 16 × 5 போட்டுருக்கலாம். சரி ஓகே. இப்போ 5 வாட்டி போகும். இந்த 5 எடுத்துகிட்டு போய் இந்த அடிச்சிங்கன்னா 3 வாட்டி போகும். இப்போ 6 × 3 18 அதான் ஆன்சர். அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆன்சர் போட்டிங்க. வெரி குட் வந்து. ஸோ அதான் ஆன்சர் பக்கம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட். 2 மணிக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு குரூப் 2 2A. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு 13th இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட். தேங்க்யூ. See you on tomorrow. நாளைக்கு வந்து பார்ப்போம்.